நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பயிற்சி 1.3 -5/7 மற்றும் 8/9 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான அடைவு பண்பினை சரிபார்க்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அடைவு பண்புனா நமக்கு என்னன்னு தெரியணும். இதுக்கு முந்தின 7th படிக்கும்போது இன்டிஜருக்கு பார்த்துருப்போம். இப்போ பார்க்கக்கூடியது விகிதமுறு எண்ணுக்கு அடைவு பண்பு கூட்டலை பொறுத்து பெருக்கலை பொறுத்து. அடைவு பண்புனா என்னென்னா ஏபி அப்படின்னு 2 விகிதமுறு எண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டையும் கூட்டினாலும் என்ன கிடைக்கணும், விகிதமுறு என்ன கிடைச்சிதுன்னா அது கூட்டல் அடைவு பண்பை நிறைவேற்றுகிறதுன்னு அர்த்தம். அதுமாதிரி பெருக்கலுக்கு பொறுத்து அடைவு பண்பு அப்படின்னா ஏபி என்பது 2 விகிதமுறு எண், ஏதோ 2 விகிதமுறு எண் எடுத்துக்கிட்டோம், ரெண்டையும் பெருக்கும்போது ஒரு விகிதமுறு எண் கிடைக்கணும். அப்படி இருந்துன்னா அந்த பண்பு பெருக்கலை பொறுத்து அடைவு பண்பு ஆகும். அப்போ அடைவு பண்புனா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? ஒரு 2 விகிதமுறு எண் எடுத்தோம்னா அந்த ரெண்டையும் கூட்டினா ஒரு மறுபடி விகிதமுறு எண் கிடைக்கணும். 2 விகிதமுறு எண் எடுத்து ரெண்டையும் பெருக்கணும்னா ஒரே விகிதமுறு எண் கிடைச்சதுன்னா அந்த பண்பு அடைவு பண்பு. அடுத்து பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்புனா என்னென்னா ஏபி என்பது 2 விகிதமுறு எண், ஏ கூட பியை கூட்டினாலும் பி கூட ஏயை கூட்டினாலும் எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏயாக இருக்கணும். ஏ கூட பியை கூட்டினாலும் பி கூட ஏயை கூட்டினாலும் சமமாக இருக்கணும். அப்போ பெருக்கலை பொறுத்து அப்படிங்கும்போது ஏ கூட பியை பெருக்கினாலும் பி கூட ஏயை பெருக்கினாலும் ரெண்டும் சமமாக இருக்கணும். சரி, இப்போ எத்தனாவது கணக்கு? ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்துக்கிட்டோம். ஏ ஈக்குவல் டு -5/7 எடுத்துக்கிட்டோம். பி ஈக்குவல் டு 8/9. உங்களுக்கு டவுட் வரும், ஏபின்னு தான் பேர் வைக்கணுமான்னு. அப்படி கிடையாது, என்னன்னாலும் நம்ம நேம் வச்சுக்கலாம். ஏ டு இசட் வரைக்கும் என்னன்னாலும் வச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ப்ளஸ் பி அடைவு பண்பு தானே. அப்போ கூட்டலை பொறுத்து கூட்டல் அடைவு பண்பு, கூட்டலை பொறுத்து அடைவு பண்பு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு -5/7 ப்ளஸ் 8/9. இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீச்சிமா கண்டுபிடிக்கணும். மீச்சிமா என்ன வரும் அப்படின்னா 9×7 = 63 தான் மீச்சிமா வரும். அப்போ மேலே இந்த 7 63 மாற்றுக்கு என்ன பண்ணணும், 9ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 9ஆல் பெருக்கும், கீழேயும் 9. -5 × 9/7 × 9 ப்ளஸ் இந்த 9 63 மாற்றுக்கு என்ன பண்ணணும், 7ஆல் பெருக்கணும். 8 × 7/9 × 7 பெருக்கும்போது -45/63 ப்ளஸ் 56/63. இப்போ பகுதி சமமாயிட்டா என்ன பண்ணும், -45 + 56/63. இப்போ கழிங்க. பாருங்கள், ரெண்டும் வெவ்வேறு குறியாக இருந்தால் கழித்து பெரிய நம்பருக்கு முன்னால் உள்ள குறி. இப்போ 56லேருந்து 45 கழிச்சா எவ்வளவு, 6லேருந்து 5 கழிச்சா 1, 5லேருந்து 4 கழிச்சா 1. பெரிய நம்பருக்கு முன்னால் என்ன குறி, +/63. அப்போ இப்போவும் என்ன கிடச்சிருக்கு, ஒரு விகிதமுறு எண் தான் கிடச்சிருக்கு. ஏ ப்ளஸ் பி என்ன கிடச்சிருக்கு, 11/63 கிடச்சிருக்கு. அப்போ இதுவும் ஒரு விகிதமுறு எண். அப்போ என்ன பண்பு நிறைவேற்றப்பட்டது, அடைவு பண்பு நிறைவேற்றப்பட்டது. இப்போ அடுத்து பெருக்கலுக்கு என்ன பண்பு, அடைவு பண்பு. பெருக்கலுக்கு அடைவு பண்பு. இப்போ ஏ என்ன எடுத்துக்கிட்டோம், ஏ ஈக்குவல் டு -5/7, பி ஈக்குவல் டு 8/7. அப்போ ஏ பெருக்கல் பி ஈக்குவல் டு -5/7 பெருக்கல் 8/9. பெருக்கும் பொழுது அப்படி தொகுதியை பெருக்கணும், பகுதியை பெறணும். 8 40 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், அப்போ -40. 7 9 63. அப்போ பெருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஏ பெருக்கல் பியும் என்ன கிடச்சிருக்கு, ஒரு விகிதமுறு எண் தான் கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்பு நிறைவேற்றப்பட்டது, அடைவு பண்பு நிறைவேற்றப்பட்டது. ரெண்டாவது கணக்கு எடுத்துக்கிடுவோம். பரிமாற்று பண்பு. ஏ ஈக்குவல் டு -10/11, பி ஈக்குவல் டு -8/33. என்ன பண்பு, பரிமாற்று பண்பு. எதை பொறுத்து, கூட்டல் இந்த செயலியை பொறுத்து. ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு -10/11 ப்ளஸ் -8/33. இப்போ என்ன பண்ணணும், கூட்டும் பொழுதும் கழிக்கும் பொழுதும் பகுதி எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். இங்கே எத்தனை இருக்குது, பகுதி 11 இருக்குது, இங்கே 33 இருக்குது. ரெண்டுக்கும் இடையில் மீச்சிமா என்ன அப்படின்னா 33. மீச்சிமா கண்டுபிடிக்க தெரியுமா, சொல்லி தந்துடுறேன் கவனிங்க.
11 33. எப்பொழுதுமே இந்த சைடு ஒரு பகா எண் வர்றாப்புலே பார்த்துக்கணும். பகா எண் 11 ஓர் 11 11 3 தடவை, மறுபடியும் 3ஆல் போடுங்க, 1 1. இப்போ மீச்சிமா அந்த 2ஐயும் பெருக்குங்க, 11ஐயும் 3ஐயும் பெருக்குனா 33. அப்போ மீச்சிமா என்னது 33. இது 33ஆக மாறணும்னா எதால் பெருக்கணும், 3ஆல் பெருக்கணும். அப்போ -10 × 3/11 × 3 ப்ளஸ் -8/33. அப்போ -30/33 ப்ளஸ் -8/33. ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறி. அப்போ என்னது -30 ப்ளஸ் -8/33 ஈக்குவல் டு -38/33. இப்போ கிடச்சிருக்கிறது என்னது ஒரு விகிதமுறு எண். இப்போ a + b கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், b + a கண்டுபிடிக்க போகிறோம். b + a ஈக்குவல் டு b என்னது -8/33 ப்ளஸ் -10/11. இப்போ என்ன பண்ணணும், ரெண்டுக்கும் மீச்சிமா கண்டுபிடிச்சா 33. அப்போ -8/33 ப்ளஸ் இது என்ன பண்ணணும், 3ஆல் பெருக்கணும். அப்போ -30/33 கூட்டினீங்கன்னா என்ன வருது, -38/33. அப்போ a + b ஈக்குவல் டு a + b என்ன கிடச்சிருக்கு, -38/33. b + a என்ன கிடச்சிருக்கு, -30. அப்போ a + b ஈக்குவல் டு b + a. பரிமாற்று பண்பு அப்படின்னாலே என்னதுன்னா மாற்றி எழுதுறது, a + b b + a ரெண்டும் சமம். அப்போ என்ன பண்பு நிறைவேற்றப்பட்டது, பரிமாற்று பண்பு கூட்டலை பொறுத்து நிறைவேற்றப்பட்டது. அடுத்து பார்க்கக்கூடியது பெருக்கலை பொறுத்து பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்பு எதை பொறுத்து, பெருக்கலுக்கு. a என்னது, a ஈக்குவல் டு -10/11, b ஈக்குவல் டு -8/33. a பெருக்கல் b ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். a பெருக்கல் b என்ன வரும், -10/11 பெருக்கல் -8/33. பெருக்கலாமா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிரும், ப்ளஸ் ஆயிரும். 10ஐயும் 8ஐயும் பெருக்குனா 5 8 80/33 11ஐயும் பெருக்கணும். 33ஐயும் 11ஐயும் பெருக்க போகிறோம். 1 3 3 1 3 3 பெருக்கல் 1 3 3 1 3 3 3 6 3 363. சரி, இப்போ b பெருக்கல் a. b என்னது -8/33 பெருக்கல் -10/11. மேலே பெருக்கணும்னா ப்ளஸ் 80, கீழே 33 11ஆல் பெருக்கிறோம், அதே தான் கிடைக்கும். பெருக்கி பார்ப்போமா, 1 3 3 1 3 3 1 3 3 1 3 3 3 6 3 363. அப்போ a பெருக்கல் b எவ்வளவு, 80/363. b பெருக்கல் a 80/301. அப்போ a பெருக்கல் b ஈக்குவல் டு b பெருக்கல் a. அப்போ என்ன பண்பு சரிபார்க்கப்பட்டது, பெருக்கலை பொறுத்து பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்பட்டது. எதை பொறுத்து, பெருக்கலை பொறுத்து. போன கணக்கு கூட்டலை பொறுத்து பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்பட்டது. ஓகே, தேங்க்யூ.